Lady Diaries. வீரபுரம் நதிக்கரையில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமம். அமைதியும் அழகும் நிறைந்த அந்த கிராமத்தில் ஒவ்வொரு காலையிலும் பறவைகளின் கீச்சும் சூரிய ஒளியின் மென்மையும் கிராமத்தை எழுப்பும். ஆனால் அந்த அமைதியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவன் தான் சேத் தர்மசிங். சேத்துக்கு 2 தள்ளுவண்டிகள் இருந்தன. ஒன்றில் சிக்கன் கறி, மற்றொன்றில் மீன் கறி. கிராம மக்கள் எல்லோரும் கட்டாயம் அங்கேயே சாப்பிட வேண்டும். வேறு யாருக்கும் அங்கு வியாபாரம் செய்ய அனுமதி இல்லைன்னு கட்டுப்பாடு வைத்திருந்தார். அந்த நேரத்தில் அதே கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். வறுமையில் வளர்ந்த அவன் தன்னுடைய அம்மா சுமித்ராவுடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அருண் யோசித்தான், ஏன் நான் கூட என் சொந்த வேலையை தொடங்கக்கூடாது? அதனால் அவன் ஒரு முட்டை கறி தள்ளுவண்டி வைத்தான். முதல் நாளிலேயே வாடிக்கையாளர்கள் வந்தார்கள். அப்போ அருண் சொன்னா, இது அருமை. இப்படியே போனா நம்ம கூடிய சீக்கிரமே நல்ல நிலைமைக்கு வந்துருவோம். அப்படி நினைத்து பார்க்கும்போது அருணின் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சேத்து நாட்கள் அருண் வண்டி வைத்திருப்பதை பார்த்து ஓடி வந்து கத்தினார்கள். சேட்ஜி, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அந்த அருண் தள்ளுவண்டி கடையை போட்டிருக்கான். கோபத்தில் சிவந்த கண்களுடன் சேத் அருணின் கடைக்கு போய் கேட்டான், அருண், என்னோட அனுமதி இல்லாம எந்த தைரியத்துல கடைய வச்ச? இன்றிலிருந்து உன்னோட தள்ளுவண்டி கடையை மூடிட்டு நாளை முதல் என் வயலில் வேலைக்கு வா. சரி சேட்ஜி. கவலையோட வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் அருண் சொன்னான். அதற்கு சுமித்ரா அம்மா சொன்னாங்க, மகனே, அந்த சேத் கிட்ட சண்டை போட வேண்டாம்பா. பேசாம அவர் சொல்ற மாதிரி அவரோட வயலுக்கு போய் வேலை பாரு. என்னம்மா சொல்றீங்க? சேத்துக்கிட்ட போய் வேலை செஞ்சா நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. நம்ம வேற வழி ஏதாச்சும் தேடணும். அந்த நேரத்துல அவங்க பேசுறத கேட்டுட்டு ஒரு குரல் கேட்டது. அருண், அருண்! அத குரல் அருணோட நண்பன் கிரண். நகரத்துல இருந்து வேலை பார்த்துட்டு அருண் பார்க்க வந்திருந்தா. கிரண் சிரித்து கொண்டு சொன்னான், கவலைப்படாத, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. அவர்கள் இருவரும் சீத்திடம் சென்றார்கள். அப்போது கிரண் ஒரு சவால் விட்டான். சேத், 7 நாட்களுக்குள்ள உங்க சிக்கன் கறி கிடைக்கும், எங்க சிக்கன் கறி கிடைக்கும் ஒரு போட்டி. யாரோடது சுவையா இருக்குன்னு பாப்போம். அது கேட்டதும் அருண் பயந்து போனான். ஆனால் கிரண் அவனை பார்த்து சொன்னான், அமைதியா இரு நண்பா, என்ன நம்பு, நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் காலை அவர்கள் சந்தைக்கு சென்றார்கள். அங்கே மசாலா, வெங்காயம், தக்காளி, சிக்கன் எல்லாவற்றையும் வாங்கி வீட்டுக்கு சென்றாங்க. பிறகு கிரண் அருணுக்கு ஒரு புதிய ரெசிபியை கற்றுக் கொடுத்தான். டெல்லி ஸ்டைல் பட்டர் சிக்கன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியது. அதில் தக்காளி, மசாலா சேர்த்தார்கள். பிறகு சிக்கன், வெண்ணெய் சேர்த்து மெதுவான தீயில் சமைத்தார்கள். அந்த வாசனை எல்லா இடங்களிலும் பரவியது. அருண் சுவைத்து பார்த்தான். ஆச்சரியத்தில் சொன்னான், கிரண், இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்ல. அதுதான் டெல்லி ஸ்டைல் பட்டர் சிக்கனோட மாயம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சரியான சமநிலையில சேர்ந்தா சிக்கன் அருமையா இருக்கும். அடடா, உண்மையிலே நாக்கு நடனமாடுது. இது சாப்பிட்டவுடன் மனசு சந்தோஷமாகுது. இத மட்டும் மக்கள் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கிரண், உன் வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு தைரியம் வருகிறது. நான் தோற்றாலும் பரவாயில்ல, ஆனா இந்த சுவைய மக்களுக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்பேன். அதை சுவைத்தால் அவர்கள் நிச்சயம் நம்ம பக்கம் திரும்புவார்கள். 7 நாட்கள் அப்படியே கழிந்தது. போட்டி நாள் அன்னைக்கு அருண் மற்றும் கிரண் போட்டி நடக்கும் இடத்துக்கு சென்றார்கள். ஒரு பக்கம் சேதோட ஆட்களில் ஒருவன் சமைத்தான். மறுபக்கம் அருண் தன்னோட டெல்லி ஸ்பெஷல் பட்டர் சிக்கனை செய்ய ஆரம்பிட்டான். மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். அருண் செய்த பட்டர் சிக்கனின் வாசனை அது கிராம மக்கள் அனைவரையும் இழுத்தாது. அதை சாப்பிட்டவுடன் அனைவரும் சொன்னார்கள், இந்த பட்டர் சிக்கன் தான் ரொம்ப சுவையா இருக்கு. இறுதியில் கிராமத்தினர் அறிவித்தார், இன்றைய வெற்றியாளர் அருண். அந்த செய்தியை கேட்டதும் கிராமம் முழுவதும் கைத்தட்டல். அருணின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். அடுத்த நாள் அருண் ஒரு புதிய தள்ளுவண்டி வைத்தான். அதில் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, கிராமத்தின் பட்டர் சிக்கன். மக்கள் கூட்டமாக வந்தார்கள். பட்டர் சிக்கனை சாப்பிட்டவுடன் சொன்னார்கள், அருண், இது ரொம்ப அற்புதமா இருக்கு.
இப்படி ஒரு சுவையை நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லைன்னு. அன்றிலிருந்து அருண் நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். அம்மா சுமித்ரா அதை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அந்த நாள்ல இருந்து அருணின் தள்ளுவண்டியில் நம்பிக்கையின் அடுப்பு தினமும் எரியத் தொடங்கியது. சில நாட்களில் அருணின் தள்ளுவண்டி முன் மக்கள் கூட்டம் பெருகியது. சேத்தின் வியாபாரம் மெதுவாக குறையத் தொடங்கியது. ஆனால் கதை இங்கே முடிவடையவில்லை. ஒரு மாலை கிரண் மீண்டும் அருணை சந்தித்தான். அருண், நம்ம சிக்கன் இப்போ கிராமம் முழுக்க பிரபலமா இருக்கு. ஆனா இதே மாதிரி இன்னொரு புதிய விஷயம் கொண்டு வரணும். கிரண், இப்ப என்ன புதுசா செய்யலாம்னு சீக்கிரமா சொல்லு. என்னால வெயிட் பண்ண முடியல. மக்கள் சாப்பிட மட்டும் வராம வெயிட் பண்ணி நம்ம செய்யற டிஷ்ஷை ரசிச்சு சாப்பிட வரணும்டா. அடுத்த நாள் முதல் இருவரும் புதிய முயற்சியில் இறங்கினர். வெண்டை, கசூரி மேத்தி, புகை மணம், வறுத்த முந்திரி, பல பொருட்களுடன் சோதனை செய்தனர். அந்த மனம் வீடு முழுக்க பரவியது. இத பார்த்த அருண் ஆச்சரியமாக கேட்டான். அடடா அருண், என்னடா வாசனை இது? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பாக்குறதுக்கும் செம்மையா இருக்கு. ஹஹா, இதுதான் என்னோட புது ஐடியா, ஸ்மோக்கி பட்டர் சிக்கன். இதை மட்டும் நம்ம செஞ்சு விட்டா நகரத்திலிருந்து வந்து சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடுத்த நாளுக்கு தேவையான பொருட்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் தள்ளுவண்டி முன் ஒரு சிறிய பலகை தொங்கியது. ஸ்மோக்கி பட்டர் சிக்கன். மக்கள் ஆர்வமாக திரண்டனர். முதல் வாடிக்கையாளர் ஒரு கைப்பிடி சாப்பிட்டவுடன் கண்களை பெரிதாக்கினார். அடடா, இந்த சுவை வேற லெவல்ல இருக்கு. சில மணி நேரத்திலேயே அந்த புதிய டிஷ் முழுவதும் விற்று தீர்ந்தது. ஆனால் அந்த வெற்றி சேட்டிற்கு இன்னும் அதிக கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் தன் காலியான தள்ளுவண்டியை பார்த்து கொண்டு பற்களை கடித்தான். என்னடா இது? இந்த அருண் தினமும் புதுசு புதுசா ஏதோ செய்யறான். இத நிறுத்தணும். மனசுக்குள்ள ஏதோ திட்டம் போட்டுட்டு இருந்தாரு. அடுத்த நாள் இரவு அருண் தள்ளுவண்டியை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்ற பிறகு யாரோ ஒருவர் அமைதியாக வந்து மசாலா டப்பாக்களில் ஏதோ கலந்து விட்டுட்டு போயிட்டா. மறுநாள் காலை அருண் வந்து மசாலாவை நுகர்ந்து பார்த்தப்போ அவனுடைய முகம் மாறியது. கிரண், இதை யாரோ கெடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற? இந்த மசாலா கெட்டு போச்சு. இதுல ஏதோ கலந்துருக்காங்க. அட கடவுளே, இப்ப என்ன பண்ண போறோன்னு தெரியல. மக்கள் வேற அதிகமா வர ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்ளோ பேருக்கு எப்படி சமைப்பது? கிரண் சில நொடிகள் யோசிச்சுட்டு இப்படி சொன்னான். கவலைப்படாதடா அருண், நம்மள யாராலும் அவ்வளவு சீக்கிரம் தோற்கடிக்க முடியாது. நீ இங்கேயே இரு, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வேகமா போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய பையை எடுத்துட்டு வந்தான். இத பார்த்த அருண், டேய் கிரண், என்னடா இது? இவ்ளோ பெரிய பேக்ல என்ன இருக்கு? அதுவா, இதுல புதிய மசாலா பொருட்கள் இருக்கு. இன்னைக்கு நாம இன்னொரு புதிய டிஷ்ஷ உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் புதிதாக கிராமத்து கார பட்டர் சிக்கன் செய்து விற்றனர். காரமும் வெண்ணெய் சுவையும் கலந்த அந்த டிஷ் மக்கள் மத்தியில் புயலாய் பரவியது. அட, இதுதான் ரொம்ப சூப்பர். சாப்பிட்டதும் வியர்க்குது, ஆனா கைய நிறுத்த முடியல. எனக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க அண்ணா. மீண்டும் அருணின் தள்ளுவண்டி வெற்றி பெற்றது. சேத் இதை கேட்டதும் கோபத்தில் மேசையை அடித்தான். எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் அவன் இன்னும் மேல போய்கிட்டே இருக்கான். சேத் இப்படி பேசிட்டு இருந்ததை கேட்ட சேத்தின் பழைய சமையல்காரன் லாலா, சேட்ஜி, அவனை வெல்ல முடியாது போல. ஏன்னா நாம் பணத்துக்காக சமைக்கிறோம், அவன் மனசுக்காக சமைக்கிறான். சேத் லாலா சொல்றதுல உண்மை இருக்குன்னு நினைச்சு அமைதியாகிட்டாரு. சில வாரங்கள் அப்படியே கழிந்தது. ஒரு பெரிய நகர ஹோட்டல் உரிமையாளர் அருணின் தள்ளுவண்டிக்கு வந்தார். அவர் அந்த கார பட்டர் சிக்கனை சாப்பிட்டு, ஆஹா, சூப்பர், இந்த சுவை நகரத்திலையும் ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலங்க. நான் நகரத்தில் பெரிய உணவகம் நடத்திட்டு வர்றப்பா. நீங்க எங்களுடன் சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்ற. அருண் அதுக்கு ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்தா. அந்த ஹோட்டல்காரரும்
அருண் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு போயிட்டாரு. அன்னைக்கு இரவு அருண் மற்றும் கிரண் மரத்தடியில அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ கிரண் இப்படி கேட்டான். என்ன முடிவு பண்ணிருக்க நண்பா? அருண் தூரத்தில் தன் சிறிய தள்ளு வண்டியை பார்த்தான். இந்த அடுப்புல தான் என் கனவே ஆரம்பிச்சது. ஆனா இங்கேயே அது முடிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சான். கிரண் அருண் என்ன யோசிக்கிறான்னு நினைச்சு பார்த்து சிரித்தான். அப்படின்னா அடுத்த பயணம் நகரமா? 2 பேருமே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த இரவு அருணின் காரா பட்டர் சிக்கன் என்ற சிறிய பலகை கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த பெயர் விரைவில் இன்னும் பெரிய இடங்களில் ஒளிரப் போகிறது. இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, பணம் மற்றும் அதிகாரம் சில நேரம் மனிதர்களை கட்டுப்படுத்தலாம். ஆனா உண்மையான அன்பும் மனசார செய்த உழைப்பும் மக்களின் இதயத்தை எப்போதுமே வெல்லும். மேலும் நல்ல நண்பன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய பலம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விடி டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.